ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம். ஆஞ்சநேய சுவாமி திரிகுடமலையிலிருந்து இலங்கையில் இறங்கிட்டார். திரிகுடமலையிலிருந்து அந்தி நேரம் பொழுது சாயவும் சந்திரன் உதயமாகவும் தன்னை சிறிய வடிவமாக்கி கொண்டு யாரு கூடயும் மாட்டிக்கக்கூடாது, அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில், அந்த கருத்துக்கு காரணம் வந்த காரியம் நிறைவேறணும்னா சமயோசிதமாக நடந்துக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பெரிய உருவத்தை சிறிய உருவமாக்கி பார்க்குறாரு. அப்போது ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. அந்த காட்சியை இப்போ படிக்கிறோம். சொல்லுக்கடங்காத அழகுடன் அரக்கர்களின் மாளிகைகளும் அலங்காரங்களும் தெருக்களும் பிரகாசித்தன. சங்கீத சாஸ்திரோத்தமாக பாடிய பாட்டுக்கள் கேட்டன. அழகிய பெண்களும் அவர்கள் கால்களில் ஆபரணங்களுடைய சப்தமும் நிறைந்த மாளிகையை கண்டார் ஆஞ்சநேயர். எங்கும் குதூகல ஆரவாரங்கள். சில வீடுகளில் மந்திரங்கள் ஜெபித்து கொண்டிருப்பதை கேட்டார். சில வீடுகளில் அரக்கர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருப்பதையும் கேட்டார். சில வீடுகளில் ராவண ஸ்துதி செய்து கொண்டிருக்கும் சப்தத்தை கேட்டார். யுத்த வீரர்களும் சாரணர்களும் நிறைந்திருந்த வீதியை பார்த்தார். வைதிக முறையில் விரதம் கொண்டிருந்த பலரையும் இன்னும் அநேக காட்சிகளையும் கண்டார். கோரமான வடிவங்களையும் குரூர வடிவங்களையும் கண்டார். வில்லும் கத்தியும் பெருந்தடிகளும் கல்வீசும் கவண்டைகளும் சூலாயுதங்களும் எரியும் வேல்களும் இன்னும் பல யுத்த படைகளும் வைத்து கொண்டு நிற்பவர்களை கண்டார். வீரர்கள் எல்லோரும் கவசங்களும் பூண்டிருந்தார்கள். சிலர் மிக அழகாக இருந்தார்கள், சிலர் மிக கோரமாக இருந்தார்கள். சிலர் வெளுப்பு, சிலர் மிக கருப்பு, சிலர் சிவப்பு, சிலர் சாதாரண வடிவம், சிலர் மிக குள்ளம், சிலர் மிக உயரம். இவ்வாறு நானாவித வடிவம் கொண்ட ஜனங்களை கண்டார். மாளிகை மாளிகையாக பார்த்து கொண்டே ஹனுமன் சென்றார். மகோன்னதமான அழகை கொண்ட பல ஸ்திரீகளை கண்டார். நாயகர்களுடன் சந்தோஷமாக இருப்பவர்களையும் கண்டார். உருக்கிவிட்ட தங்கம் போன்ற நிறம் கொண்ட யவன பெண்மணிகள், யவனம்னா இளமையானவர்கள்னு அர்த்தம், யவன பெண்மணிகள் பலரை கண்டார். சிலர் உப்பரிகையில் உட்கார்ந்து இருந்தார்கள், சிலர் படுத்து தூங்கி கொண்டு இருந்தார்கள். பொழுதடைஞ்சவன படுத்து தூங்கிறவர்களும் இருக்காங்க. சிலர் விளையாடி கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார்கள். இவ்வாறு கணக்கற்ற ஸ்திரீகளை கண்டார். ஆனால் துக்கப்பட்டு இளைத்து போய் ராமனையே தியானம் செய்து கொண்டிருக்கும் சீதையை மட்டும் காணவில்லை. சௌந்தரிய வடிவங்களை எல்லாம் கண்ட ஹனுமானுடைய உள்ளத்தில் துக்கமே நிறைந்திருந்தது. பல அரக்க வீரர்களுடைய மாளிகையில் ஒவ்வொன்றாக பிரவேசித்து பார்த்தார். யுத்த யானைகளும் ஜாதி குதிரைகளும் தேர்களும் ஆயுதசாலையும் எங்கும் நிறைந்திருந்தன. எங்கும் வீரர்கள் ஆயுதபாணிகளாக நின்றிருந்தார்கள். விளையாட்டுகளும் பாட்டும் சங்கீத வாத்திய முழக்கமாக ஸ்திரீகள் ஆனந்தமயமாய் இருந்த மாளிகை வரிசைகளையும் தோட்டங்களையும் பார்த்துவிட்டு பிறகு மலைபோல் உயர்ந்து நின்ற மிகப்பெரிய அரண்மனையை கண்டார். அதன் முன் நின்ற யானை, குதிரை, காலாட்படைகளையும் அதை சுற்றி இருந்த மதிலையும் மாளிகையின் அபாரமான அழகையும் ஆபரண தோரணங்களையும் பார்த்து இதுவே ராவணனுடைய அரண்மனையாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு
தெய்வமயமான அந்த லங்கா நகரத்துக்கே ஒரு சுடர் விட்டு கொண்டு ஆபரணம் போல் இருந்த அந்த அரண்மனைக்குள் பிரவேசித்தார். பூவுலையில் ஒரு சொர்க்கம் போல் அந்த அரண்மனை விளங்கிற்று. ராவணனுடைய நிகரற்ற பராக்கிரமத்துக்கும் பலத்துக்கும் தகுந்த அரண்மனையாகவே அது இருந்தது. தோட்டமும் தோட்டத்தில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த பறவைகளும் ஆங்காங்கே மனதை கவரும் சித்திரங்களால் சித்தரிக்கப்பட்ட விகார விஸ்தாலங்களும் கண்டு ஹனுமன் ஆச்சரியத்தில் மூழ்கினார். ஆகா, என்ன செல்வம், என்ன ஒரு அற்புதமான சுகம் என்று வியந்தார். உடனே வியப்பு கலைந்தது. ஜானகியை காணவில்லையே, வந்த காரியம் முடியவில்லையே, அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு போவதில் என்ன பயன் என்று ராமகாரிய கவலையில் மூழ்கினார். அந்த மாளிகைக்கிடையில் ராவணனுடைய பிரத்யோக அரண்மனைக்குள் சென்று அங்கே எல்லா பாகங்களிலும் நுழைந்து பார்த்தார். இது சொர்க்கமோ, இது தேவலோகமோ என்று ஆச்சரியப்படும்படியான அலங்காரங்களும் தங்கமும் வெள்ளியும் தந்தமும் இரத்தினங்களும் முத்தும் மிக நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகள் செய்த கம்பளங்களும் சித்திர வேலைப்பாடுகள் செய்த பண்டங்களும் கண்டார். மத்தியில் புஷ்பக விமானத்தை பார்த்தார். அது பிரம்மாவிடம் குபேரன் அடைந்த அற்புத விமானம். குபேரனை ஜெயித்து ராவணன் அதை லங்கைக்கு கொண்டு வந்து வைத்திருந்தான். வசிஷ்டருடைய பசுவை போல் எதை வேண்டினாலும் தரும் அந்த அற்புத விமானத்தை பார்த்தார். ராவணனுடைய அந்தப்புறத்தில் நுழைந்தார். அது ஒரு போக சமுத்திரமாகவே இருந்தது. போகங்களின் சமுத்திரம், எவ்வளோ அழகான வார்த்தை. எண்ணற்ற ஸ்திரீகள், அழகிய ஸ்திரீகள் தூங்கி கொண்டிருந்த அந்த விஸ்தாரமான இடம் பல நிற பூங்கொடிகள் நிறைந்த வனம் போல் பிரகாசித்தது. வந்த காரியத்தை அனுசரித்து ராமன் படுத்திருந்த ஸ்திரீகளை எல்லாம் உற்று கவனித்தார். தூங்கி கொண்டிருந்த அவர்கள் ஒருவரை காட்டிலும் ஒருவர் சௌந்தரியமாகவும் காம மயக்கத்தில் ஈடுபட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். எல்லோருமே சந்தோஷமாகவும் சம்பந்தமாகவும் இருந்த காட்சியை மாருதி அங்கே பார்த்தார். மகிழ்ச்சியாக இருக்கிறத விட அந்த மகிழ்ச்சியான அந்த நிலை, அவங்களுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கை நிலையில் மனசு சம்மதமாக இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். இப்படி சம்மதித்து நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் சம்மதித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாகவோ தெய்வீகமானவர்களாகவோ தூய்மையும் ஒழுக்கமும் கற்பும் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். இந்த மொத்த ஐஸ்வர்யத்தையும் அவர் சிறப்பாக அதனுடைய சிறப்புக்கு தகுந்த மாதிரி அவரை பாராட்டும் மனதோட, அதாவது அதனுடைய உண்மையான வலிமை, செல்வத்தினுடைய அந்த வலிமையை பார்த்து சகித்து கொள்ளுகிறாரே தவிர, அதை பாராட்டுகின்றாரே தவிர அதை கொண்டாடலை. அது எல்லாமே ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்களுக்கு அங்கே வசிக்கிறவங்களுக்கு சம்மதமாகவும் இருக்கின்றது. என்ன சம்மதம்? எவன் பொருளையும் எவனுடைய பொன்பொருளையும் பெண்களையும் அபகரித்து கொண்டு வந்து ஆக்கிரமித்து அவரவர் தகுதிக்கு, சாதாரண ஒரு குடிமகன்லேருந்து அந்த அரசாளும் மன்னன் வரைக்கும் அவரவர் தகுதிக்கும் அவருடைய வெறிக்கும் தகுந்த மாதிரி ஆக்கிரமித்து வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ஐஸ்வர்யங்கள் மொத்தமே அவர்களுக்கு சொந்தமானதில்லை. நாம் அபகரித்து வந்து அடுத்தவன்கிட்டருந்து வெற்றி பெற்று அபகரித்து வந்து இந்த ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வெட்கமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அந்த ஐஸ்வர்யங்கள் மொத்தமே அது துஷ்டன் கையில் இருக்கிற செல்வம் மாதிரி. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு சாலை ஓரத்தில் எவனாவது ஒரு யாசித்து வாழ்கிற ஒரு மனிதனை பார்க்குறோம். அழுக்காகவும் ஒரு பார்க்கவே நமக்கு வருத்தமாகவும் அருவருப்பு வரல. அவனுடைய அருவருப்பான அந்த தோற்றம் சிலருக்கு அருவருப்பாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பரிதாபகரமாகவும் பாவமாகவும் இதுக்குள்ளே எப்படி இவன் வாழ்கிறான், இந்த அழுக்கு உடம்பு, அந்த முடி, அழுக்கு துணி, அந்த வெறும் வாய் இருக்கிற இடமே தெரியல, அது வழியாக என்னத்தையோ உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான், அது என்ன உணவுன்னு கூட தெரியல, எப்படிப்பட்ட உணவு, அதை எப்படி அவனால் சாப்பிட முடியுது அப்படின்னெல்லாம் நமக்கு ஐயோ அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் மாதிரி
நமக்கு அப்படி ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோமோ, ஐயோ இறைவா என்னை பலவிதமான குற்றங்கள்லேருந்து காப்பாற்றி நல்ல இடத்துல வச்சிருக்கிற உங்கள் திருவடியை நினைக்கிற மாதிரி இந்த மாதிரியை நான் ஏதாவது அபராதம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு உடலுக்குள்ளே, மனித உடலாக இருந்தாலும் பார்க்கவே பயங்கரமாகவும் பரிதாபமாகவும், அடுத்தவர்களுடைய இரக்கத்தை கூட உணர முடியாத, அடுத்தவர்களுடைய பரிவையும் அருவருப்பையும் கோபத்தையும் உணர முடியாத ஒரு ஜென்மமாக அந்த மனித உடலில் வாழ்கிறதுனா அவனுக்கு, அந்த ஜீவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனையாக இருக்கும். அது அவன் என்ன குற்றம் பண்ணியிருந்தால் அவனுக்கு அப்படி ஒரு தண்டனை இருக்கும். அவன் நிச்சயமாக பக்தர்களுக்கு குற்றம் பண்ணியிருக்க மாட்டான். தன்னுடைய கல்வி, செல்வம், அதிகாரம், பலம், அரசு தலைமை பொறுப்பு இதெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணினவனாக இருப்பான். துஷ்பிரயோகம் பண்ணினா தான் அந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும். தெய்வ குற்றத்துக்கு தண்டனை கிடைக்கிறதெல்லாம் வேறு. அதே மாதிரி தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மனைவி மக்களுக்கும் செய்கிற குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது வேறு. தாவரங்கள், புல் பூண்டு, மரம், செடி கொடி இதுகளுக்கு அபராதம் இழைச்சிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனை அது வேறு வகை. அப்புறம் இந்த 4 கால் மிருகங்கள் அதனுடைய உடலுக்கோ அதனுடைய வாழ்வுக்கோ இடைஞ்சலாக அதுக்கு கொடுமை செய்தவர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் வேறு. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு இருக்கிறதுனால அது பற்றி போனோம்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த அபகரித்து வாழ்கிற, ஆக்கிரமித்து வாழ்கிற இந்த அசுரர்களுடைய அந்த ஐஸ்வர்யங்களை பார்த்து அவர் பாராட்டிக்கிறார். ஏன்னா ரத்தினம் ரத்தினம்தான், தங்கம் தங்கம்தான். எந்த ஒரு பிச்சைக்காரன் கையில் இருந்தாலும் சரி அது தங்கம்தான். ஒரு செல்வந்தன், பெரிய செல்வந்தன் கிடையாது, ஏதோ அவன் கையில் அவனுக்கு தேவையான அளவுக்கு செல்வம் இருக்குது, அவன்கிட்ட முழுசாக ஒரு 100 ரூபா தாள் இருக்குது. அந்த பிச்சைக்காரனுக்கு பாதியை கொடுக்கணுன்னு அவனுக்கு விருப்பம், கொடுக்குறான். அவன் தட்டில் 50 ரூபா தாளையும் பார்க்குறான். இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 50 ரூபாயை கொடுன்னு அவன்கிட்ட கேட்கான். அவன் அதை வாங்குகிறான். இவங்கிட்ட அந்த 100 ரூபாயை வாங்கிக்கிறான் அந்த பிச்சைக்காரன். இந்த மனிதனும் அவன்கிட்ட அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு அவன் தட்டில் இருக்கிற அந்த 50 ரூபாயை வாங்கிக்கிறான். அவன் கையால் எடுத்து தர்றத இவன் வாங்கிக்கிறான். ஏன்னா இவன் அவன் தட்டிலேருந்து எடுக்க அவன் ஒத்துக்க மாட்டான் அந்த யாசகன். அதனால் அவன் வாங்கிக்கிட்டு மிச்சத்தை கொடுக்கான். கொடுத்துட்டு சிரிச்சிட்டு போகிறான். அந்த சிரிப்பில் என்ன இருக்குது, நான் உனக்கு 50 ரூபா தரேன்டா பிச்சைக்கார பையில அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். முழுசாக 100 ரூபா கொடுக்க துப்பு இல்லை, இருக்கிற காசை கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் பிச்சை என்கிட்ட பாதியை கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு பாதி மிச்சம் கொடுக்குறேன் பொழைச்சி போடணு அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு போகிறான். இவன் அந்த 50 ரூபாயை அவன் சிரிப்பை விட்டுருங்க, அந்த தட்டில் இருந்த அந்த பிச்சைக்காரன்ட்டு வாங்கின அந்த 50 ரூபாய் இவனுக்கு அவசியம் தேவைப்படுது. இவன் அந்த பிச்சைக்காரனுக்கு 50 ரூபாய் இவன் தர்மம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமும் இல்லை. அது அவனுடைய மனோபாவம். அது அந்த யாசகன் மேலே வச்ச பரிதாபமா, இல்லை தர்மம் பண்ணுற பெருமையா, இல்லை நம்ம தேவைக்கு அதிகமாக நமக்கு எதுக்கு இது போதும், இது எவனுக்காவது கொடுத்துருவோம், மற்றவங்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டானுங்க, இவனை மாதிரி ஆளுன்னா வாங்கிக்குவானுங்கன்னு சொல்லி கொடுத்தானா, எந்த வகைன்னு எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் புரியல அவன் எது கொடுத்தான்னு. இதே மாதிரி அவனுடைய எல்லா செயல்களுமே இருக்கும். எப்படி இருக்கும், வீட்டில் குழந்தைக்கு வேணுங்கிற விளையாட்டு பொருள்கள் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, மனைவிக்கு பூவிலேருந்து அரிசி பருப்பு எண்ணெய் தண்ணின்னு வீட்டுக்கு தேவையானது வாங்கிறதுலேருந்து, சுவாமிக்கு வாங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறது, கட்டுஞ்சட்டுமாக சிக்கனமாகவும் தாராளமாகவும் நடந்துக்கிற, திட்டம் போட்டு நடந்துக்கிற கெட்டிக்காரத்தனமாக வாழ்கிறதா ஒரு திருப்தி இருக்கும். இதெல்லாம் அசுர வகையில் ஒரு வகையான திருப்தி. இந்த மாதிரியான மக்கள் தான் அங்கே இருக்கிறத அவர் சொல்கிறார்.
குள்ளமா உயரமா, சிலர் விகாரமா, சிலர் அழகா, சிலர் நேர்த்தியாக, சிலர் இளமையாக, சிலர் முதியவர்களாக, சிலர் குழந்தைகளாக, சிலர் யவன பெண்களாக, சிலர் ஆடவர்களாக, சிலர் ஆயுதம் தரித்த வீரர்களாக, இப்படியெல்லாம் சொல்கிறார்ல. இந்த வர்ணனைக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்னென்னா, அந்த ஒவ்வொரு தோற்றத்திலையும் இருக்கிறவங்களுடைய அடிப்படையான அந்த அசுர மனோபாவம், அதைத்தான் இங்கே ஒரே வார்த்தையில் சம்மதமாக, அந்த வாழ்வின் நிலைகளை சம்மதமாக ஏற்றுக்கொண்டவர்களாக, அவங்களுக்கு நம்ம வாழ்கிற நிலை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதே தவிர அது சரியா தப்பாங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு அந்த அபிப்பிராயம்லாம் அவங்களுக்கு வராது. மற்றவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அது சம்மதம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த தன்னுடைய வாழ்வின் நிலை நம்ம மனசாட்சிக்கு தர்மமானதா, அல்லது வேத இலக்கியங்களை சொல்லியிருக்கிற அந்த சாஸ்திரப்படியான தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியதா, அல்லது யதார்த்தமாக மனிதர்களோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே அந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட நியாய அநியாயங்களை புரிஞ்சுக்கிட்ட அந்த தர்மத்தை சார்ந்ததா, எந்த வகையாக வாழ்கிறோம், அது எப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு ஆளாகும், அதனுடைய விளைவுகள் என்ன, பின்னாடி இந்த உடல் நம்ம தற்காலிகமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கும், நமக்கு இப்போ இருக்கக்கூடிய உறவுகள்லேருந்து உறவுகள் நம்மளை விட்டுட்டு போகலாம், அல்லது நாம் அந்த உறவுகளை விட்டுட்டு போகலாம், இங்கே ஐஸ்வர்யமாக நம்ம எதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகலாம், இல்லை அவைகள் நாம் இருக்கும்போதே அந்த பொருள்களும் அந்த ஜீவர்களும் நமக்கு சம்மந்தம் இல்லாதவர்களாக போயிடலாம் வெவ்வேறு இடங்களுக்கு. அது வேலை நிமித்தமாகவோ, மரணத்தினாலேயோ, அல்லது கோபத்தினாலேயோ, இல்லை மனசு ஒத்து வராததுனாலேயோ, பல்வேறு காரணங்களால் விலகி போயிடலாம். எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது. ஆனால் ராம் நாம் சத்தியகே அப்படிங்கிற அந்த சத்தியமும் இறைவனும் இறைவனுடைய நாமமும் மூன்றும் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமானதற்கு தகுந்த நிரந்தரமான நான் அவைகளைப் போலவே அந்த இடத்துல இருந்து இந்த தற்காலிக மாற்றங்களையும் தர்மங்களையும் அநியாயங்களையும் நியாயங்களையும் எல்லாத்தையும் நாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவன் சுரன். அப்படி பார்க்க தெரியாதவன் அசுரன். அதில் பல வகை இருக்குது. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது. சர்க்கரையே சர்க்கரைன்னு சொல்லுவோம், வெள்ளத்தை வெள்ளம்னு சொல்லுவோம். ரெண்டுமே கரும்புச்சாறிலிருந்து தான் வருது. அதே சர்க்கரை வெண்மையான அந்த ஒரு துகள்களாக இருக்கிறது. அதை சுத்திகரித்த அந்த முறையில் அதனுடைய தோற்றம் தூய்மையாக இருக்கிற மாதிரி வெண்மையாக தெரியுது. ஆனால் அதனுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அதை உணவை சேர்க்கும்போது அதனுடைய சேர்க்கையினால் விளைவுகள் நல்லதாக இருக்காது. ஆனால் வெறும் கரும்புச்சாறிலிருந்து வர்ற அந்த வெல்லம் ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரே பொருள் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இந்த உதாரணம் மாதிரி சுரனும் அசுரனும் ஒரே இடத்துலேருந்து வர்றவங்க, அமுதமும் விஷமும் திருப்பார்கடலில் வந்த மாதிரி. இதே மாதிரி நம்மக்கிட்ட எண்ணமும் தாழ்வு மனப்பான்மை, தன்னுடைய இயலாமையை நினச்சி ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து ஒரு ஏக்கம், அதை அபகரிக்கிற ஒரு தைரியம், அதுக்கு சம்மதிக்கிற மனசு, அதுக்கு சம்மதிக்கிற சொந்த பந்தம், அதே மாதிரி இன்னும் நிறையா சம்பாதிச்சு அடித்து பிடுங்கி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியான உறவு முறைகள், அதில் படை வீரர்கள், அதில் நேர்மை இருக்குது, அன்பு இருக்குது, நட்பு இருக்குது, காதல் இருக்குது, இன்பமாக அனுபவிக்கிற காமத்தை பகிர்ந்துக்கிற ஒரு சுகம் இருக்குது. எல்லாரும் வரமுறை இல்லாமல் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்துக்குவாங்க. அதை நியாயமாக வேற இருந்துக்குவாங்க. அது ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அசுர அரசாங்கம் ஐஸ்வர்யமான அரசாங்கமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ராமாயண காலத்தில் ராமர் இருந்த காலத்திலே அப்படித்தான் இருந்திருக்குது. இப்போ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ அரசாங்கம் தான் மதுவையும் விபச்சாரங்களையும் சூதாட்டங்களையும் அரசாங்கம் தான் நடத்துது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அரசாங்கம் நடத்துது அப்படிங்கிறத அரசாங்கம் யாருக்காக நடத்துது? மக்களுக்காக. மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது பிடிச்சிருக்குது, இதில் சம்மதிக்கிறாங்க.
ஆனால் எதிர்க்கிற மாதிரி சும்மா பேசிக்குவாங்க. ஆனால் அந்த குற்றங்களால் மது மற்றமான செயல்களால் என்னென்ன லாபங்கள் கிடைக்குதோ அதில் பங்கெடுத்துக்கிட்டு அதை பழித்து பேசுகிறது எப்படிப்பட்ட குணம்? அது முட்டாள்தனமா அசுரத்தனமா ஏதோ ஒன்று. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு சம்மதிச்சு இருக்கிறதா தான் அர்த்தம். அரசாங்கம் அந்த மாதிரி தான் சம்பாதிச்சு மக்கள்கிட்ட அந்த தீய பழக்க வழக்கங்களை கொடுத்து அது மூலமாக மக்களுடைய செல்வத்தை அபகரித்து அதே மக்களுக்கு அதையே உபகாரமாக உதவியாக இலவசமாக தர்றதா சொல்லி தர்றாங்க. அதை சம்மதித்து தான் நம்ம வாங்கி வாழ்ந்துக்கிட்டு நீ அந்த தீய செயல்களை எல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் தான் சம்பாதிச்சு உனக்கு தர்றேன், அதை போய் நிறுத்துன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க பதில் சொல்லாமல் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் எல்லாருமே சொந்தமாக வாழ்கிறோம், ஐஸ்வர்யமாக இதுக்கெல்லாம் சம்மதித்து வாழ்கிறோம். அப்போது மனதால் வாழ்கிற அந்த செல்வ செழிப்புக்கும் செல்வத்து மேலே இருக்கக்கூடிய ஆசைக்கும் செயலால் அதுக்கு நேர் விரோதமான செயல்களை செய்கிறதும் இப்படி முரண்படுற வாழ்க்கைக்கு முரண்பட்டு இருக்கிறோங்கிறது தெரியாமல் அதை சம்மதித்து வாழ்கிறதுக்கு பேர் தான் அசுரத்தனமான வாழ்க்கைன்னு அர்த்தம். இவ்வளவு தான். இது உயர்ந்ததா தாழ்ந்ததா நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் தேவையில்லாத விமர்சனம், தேவையில்லாத வியாக்கியானம், அதாவது வாதம், வெட்டி வாதம். அந்த வாதமெல்லாம் தேவையில்லை, பிடிவாதம்லாம். இது இவ்வாறாக இருக்கிறது, அது அவ்வாறாக தான் இருக்கும், அவ்வளோதான். பச்சை மிளகா பச்சை மிளகா தான். பச்சையாக இருக்கிற கோவக்காய் பச்சை மிளகாய்க்கு பச்சை மிளகாய்க்கு நிகராகிறது. அதே மாதிரி கோவைக்காயும் பழுத்து சிவப்பான உடனே அதுவும் அந்த பச்சை மிளகா சிவப்பு வத்தலை ஆனதுக்கு மிளகா பழமானது ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி பருவமும் ஒரே மாதிரி நிறமும் இருக்கும். ஆனால் தன்மையிலையும் சுவையிலையும் வெவ்வேறு வகை, பயன்படுத்தக்கூடிய விதத்துலையும் வெவ்வேறு வகை. இதில் உயர்ந்ததா தாழ்ந்ததான்லாம் சொல்ல முடியாது. ஜீவன் அவனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய நேர்மைக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்கும் மற்றவர்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த குற்றவாளியை அவன் தவறாக வாழ்கிறான், அவனை அடிச்சிருவேன், அவனை அடக்கிடுவேன், அவனை தண்டிப்பேன் அப்படின்னா அது உன் பொறுப்பு கிடையாது. அதுக்கு அரசாங்க பொறுப்பு இருக்குது. அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு தரலாம், கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், அல்லது அவனை விடுதலை பண்ணி அவனை சிறந்த தலைவனாக கூட ஆக்கலாம். அது அரசாங்கத்தினுடைய காலத்தினுடைய சக்கரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. இதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, நாடு கெட்டு போச்சுன்னு, ஊர் கெட்டு போச்சு, உறவு கெட்டு போச்சு, நம்ம மனிதர்கள் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு பதறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றை நீ உணர்ந்துருக்கோ, இந்த இயற்கையின் இயக்கத்தை உணர்ந்துக்கோ, இறைவனை உணர்ந்துக்கோ. அந்த மாதிரி நிலையில் தான் அவர் அசுரர்கள்ட்ட, அவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் அந்த அசுரர்களுக்கும் எந்த விதமான பகையும் கிடையாது. பகைவனை பார்த்தால் ஒன்று கோபம் வரும். பகை உணர்வு ஆஞ்சநேயர் மனசில் இருந்ததுன்னா ஒன்று கோபம் வரும் அல்லது பயம் வரும். ரெண்டுமே வரல. அவர் வந்தது இறைவனுடைய திட்டத்தின்படி, இறைவனால் இறைவனுக்கு என்ன செய்யணும்னு இறைவன் நமக்கு என்ன கட்டளை இட்டிருக்கிறாரோ அதை செய்ய வந்திருக்கிறார். அவருக்கு பக்தி மட்டும்தான் இருக்குது, ராமன் மேலே பக்தி மட்டும்தான் இருக்குது. ராமன் அவனுடைய காரியமாக அங்கே அனுப்பி இருக்கிறான். என்னுடைய ஜீவாத்மா அங்கே இருந்தால், அசுர கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கண்டுபிடிச்சி கொண்டு வா, கண்டுபிடிச்சிட்டு வந்து தகவல் சொல்லு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. தூதுவனாக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தூதுவன் இறைவனின் தூதுவனாக, பாண்டவர்களுக்கு இறைவனே தூதுவனானான். இப்போ இறைவனுக்கு தூதுவனா, தன்னிகரற்ற தனக்கு நிகரான ஒரு ஜீவனை, தனக்கு நிகரானவனா இறைவனே அங்கீகரித்து அனுப்பி வச்சிருக்கிற அந்த ஜீவன் அந்த வானர பக்தர், ராமதூதர் ஆஞ்சநேயர். அவருக்கு ராமனுடைய தூதுவனாக அவர் இப்போ வந்திருக்கிறார்.
வந்த வேலை ராமனுக்கு நீ எனக்கு இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு பகவான் அனுமதித்த அந்த கைங்கரியம். அதில் அவர் தூதுவனாக வந்திருக்கிற அந்த பதவிக்கு பின்னால் அவர் உண்மையிலேயே ஒரு தூய பக்தர். அந்த பக்தி மனோபாவம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு அந்த பதவி கிடைச்சிது. எந்த பதவி? தூதுவன்கிற பதவி, ராமதூதா அப்படிங்கிற அந்த பதவி கிடைச்சிது. அது அவருடைய எண்ணத்தினாலேயும் தூய பக்தியினாலேயும் கிடைச்சிது. அந்த அசுர கூட்டத்துக்குள்ளே என்னுடைய ஜீவாத்மா என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குதோ அதை காப்பாற்ற வேண்டும், அது அங்கே தான் இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சி வந்து சொல்லு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதை வந்திருக்கிறார். வந்தவருக்கு இந்த அசுரர்கள் மேலே பெருமையும் கிடையாது, வியப்பும் கிடையாது, பாசமும் கிடையாது, கோபமும் கிடையாது. அவர் வந்த காரியத்து மேலே பக்தியோடு வந்திருக்கிறார். ராமன் மீது கொண்ட பக்தி, தூதுவனாக அனுப்பின அந்த பதவிக்கான செயலை எப்படி செய்யணுங்கிற சாமர்த்தியம், அதுக்கு கால நேரம் அவகாசமெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வடிவத்தை பார்த்து அங்கே இறங்கி தேடிக்கிட்டே இருக்கிறார். சீதையை தேடிக்கிட்டே இருக்கார். தேடும்போது இதெல்லாம் பார்க்குறாரு. அவர் நித்திய பிரம்மச்சாரி. பொதுவாகவே அது பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, தகப்பனாகவே இருந்தாலும் சரி, கணவனாகவே இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு தூங்கும்போது அவளை பார்க்குறது மாபெரும் குற்றம், தண்டனைக்குரிய குற்றம், கொடுமையான குற்றம். அது யாராக இருந்தாலும் சரி, தூங்குகிற பொண்ணை பார்க்கக்கூடாது. அவளை எழுப்புறதுக்காக போகிறதா இருந்தாலுமே இன்னொரு பெண்ணை விட்டு அவளை எழுப்பிட்டு அப்புறம்தான் போய் பேசணும். அது மகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, தன் வீட்டு வாசலில் படுத்திருக்கிற பிச்சைக்காரியாக இருந்தாலும் சரி, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னா ஆம்பளையால் போய் பார்க்கக்கூடாது. யாரோ ஒரு பொண்ணு அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணை எழுப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணுக்கிட்ட தான் சொல்லி அனுப்பணும். இதுதான் இயற்கையின் சட்டம், தர்மத்தின் சட்டம், சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா இங்கே யாருக்குமே புரியல. தன் மனைவிகிட்ட நடந்துக்கிற மாதிரியே தன்னுடைய தாய்கிட்டையும் சகோதரிகிட்டையும் தன்னை நம்புகிற தோழிகள்கிட்டையும் அப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது சனாதன தர்மம். அப்படித்தான் நடந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறது, அதை ஒழிப்பேன்னு சொல்கிற அயோக்கியர்களுடைய எண்ணம். அப்போ மனைவிகிட்ட எப்படி நடந்துக்குவேன் அதே மாதிரி மகள்கிட்டையும் சகோதரிகிட்டையும் அம்மாக்கிட்டையும் நடந்துக்குவேன் அப்படின்னு அவன் பிடிவாதம் பண்ணுறான்னு அர்த்தம். அதுக்கு சம்மதிக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் அந்த மாதிரி கூட்டங்கள் தான் அசுர கூட்டங்கள்னு அர்த்தம். அசுரர்கள்ட்ட எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் அவனுக்கு புலன் இன்பத்துக்கோ ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறதுக்கோ தண்ணீரோ காற்றோ அல்ல அக்னியோ யாருமே அந்த அசுரர்களுக்கும் தீமை செய்யாது. அவனுக்கும் அதுக்கு தான் சொன்னேன், அந்த பிச்சைக்காரன் கையில் இருக்கிற 50 ரூபா, பிச்சைக்காரன்ட்ட 100 ரூபாயை போட்டு 50 ரூபாய் எடுத்தான்னு சொன்னனே, அந்த 50 ரூபாயும் அதே மாதிரி தான். அது பிச்சைக்காரன்ட்டு வந்ததுக்காக அந்த 50 ரூபா உனக்கு செல்லாமல் போயிடாது. உண்மை தானே? அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் அதுகெல்லாம் இதுதான் இறைவனுடைய சமத்துவ படைப்பு. யார் சாப்பிட்டாலும், ஒரு நாய்க்கு நீ சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் அதே மாதிரி அந்த ருசி அப்படி தான் இருக்கும். நாம் சாப்பிட்டாலும் அந்த ருசி அப்படித்தான் இருக்கும். அதுதான் இறைவனுடைய சமத்துவம். எல்லா ஜீவர்களுக்கும் அது அனுபவிக்கக்கூடியதில். இப்போ ஜெயிலுக்கே போனாலும் அவனுக்கு சாப்பாடு போடுறது, துணிமணி கொடுக்கறது, உழைக்க இடம் கொடுக்கறது, அவன் கௌரவத்துக்கு எந்த இழுக்கும் இல்லாமல் ஒரு சிறைப்பட கூடத்தோடு தான் வச்சுருக்காங்களே தவிர அது அவனுடைய ஜீவனுக்கு தேவையான அத்தனையும் அவங்க அரசாங்கமே வழங்கத்தான் செய்யும். அந்த ஜெயிலில் அந்த சிறைக்கூடத்திலேருந்தே அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்கத்தான் செய்வாங்க. வெளியில் கூட அவன் பசியும் பட்டினியுமா திரியலாம். ஆனால் அங்கே நல்ல வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதை கேலியாக கூட சொல்லுவாங்க, மணி அடித்தா சோறு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இயற்கை சட்டம். இயற்கையின் சட்டம் மனிதனின் சட்டத்தை விட சிறப்பாக இருக்கும். மனிதனின் சட்டத்தில் கூட குற்றவாளிகள் தப்பிக்கலாம், நிரபராதிகள் தண்டிக்கப்படலாம். ஆனால் இயற்கையின் சட்டத்தில் எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது, எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படவே மாட்டான். ஆனால் அந்த குற்றவாளி ஆகிறவே தூய்மையானவனாக பூரண வாய்ப்பு இருக்குது. தூய்மையானவன் எந்த நேரத்துலையும் அவனுடைய சொந்த அபிலாசைகளால் கீழே விழுந்து குற்றவாளி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை இயற்கையின் சட்டம் தடுக்காது. இங்கே தான்
அந்த இயற்கையின் சட்டம் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமாகி போயிடுச்சு. அதனால தான் இங்கே மனிதர்களுக்கு இயற்கையின் சட்டத்தை பற்றிய அடையாளம் தெரியல. ஏன்னா அது தந்த சுதந்திரம். நீ நல்லவனாக இருக்கிறது உன்னோட விருப்பம், கெட்டவனாக இருக்கிறது உன்னோட விருப்பம், அதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் நல்லவனானா உனக்கு நான் துணை இருப்பேன், கெட்டவனானா நான் உன்னை தண்டிப்பேன். இப்படித்தான் இயற்கையின் சட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சனாதன தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஹனுமன் சுவாமி தன்னுடைய சிறிய வானர வடிவத்தை குட்டி குரங்கா பெரிய பெரிய அந்த மாளிகைகளை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த தூங்குகிற பெண்களில் பார்த்துட்டு வந்தவர் அந்த அந்தப்புறத்தில் ராவணன் தூங்குறதையும் பார்க்குறார். ராவணனுடைய அவனுடைய சௌகரியமான அந்த மஞ்சத்தில் அவனுடைய இன்பத்துக்கு காரணமான அத்தனை பெண்களும் அவனோட சேர்ந்து உறங்கிறத கேளிக்கையெல்லாம் முடிஞ்சு சௌகரியமாக களைப்பில் உறங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நிச்சயமாக இந்த கூட்டத்துக்குள்ளே சீதை இருக்க வாய்ப்பில்லைன்னு ராவணனுடைய தர்ம பத்னி அந்த மண்டோதரியை பார்த்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். இவ பவித்திரமான பதிவிரதை தான், இந்த அசுரனுக்கு வாழ்க்கைப்பட்ட அற்புதமான சத்தியமான பத்தினி. ஆனால் அவள் சகித்து கொள்ளுகின்றாள் கணவனுக்காக. அவனுடைய மற்ற இசையை வாசிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு, அவனுக்கு கைகால் பிடிச்சி விடுறதுக்கு ஒன்று, அவனுடைய வஸ்திரங்களை களையவோ உடுத்தவோ அதுக்கு ஒரு பொண்ணு, இப்படி பல்வேறு ஸ்திரீகள் அங்கே சேவகிகள் இருக்கிறதையும் அந்த தர்மபத்தினி சகிச்சுக்கிட்டு தான் அந்த அசுரனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது பல்வேறு பெண்களையும் பார்த்துட்டு அந்த தர்மபத்தினியும் பார்த்துட்டு இவ்வளவு சம்மதித்து இவனோட வாழ்கிறான்னா கண்டிப்பாக இவ பத்தினியாக இருந்தாலும் உத்தமியாக இருந்தாலும் அவள் கணவனுக்கு கட்டுப்பட்ட உத்தமியாக இருக்கிறா, பத்தினியாக இருக்காளே தவிர இவளும் ஒரு அசுர பெண் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அசுரனுக்கு சம்மதிக்கிறவ அசுர பெண்ணு தானே, அந்த குணம் இருக்கணும்ல. ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ தன் கணவனுக்கு நேர்மையானவள். மற்ற ஸ்திரீகள் அப்படி இல்லை, மன்னனுக்கும் சேவகம் பண்ணுவா, மன்னனுடைய ஏவலாளுக்கும் சேவகம் பண்ணுவா. அந்த மாதிரி பெண்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையான மக்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு சீதையை கண்டுபிடிக்க முடியலையேங்கிற கவலையில் மீண்டும் மூழ்கி இன்னும் ஒரு இடம் பாக்கி விடாமல் பார்த்துட்டோம், இன்னும் பார்க்கக்கூடிய தேட வேண்டிய இடம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கும்போது அசோகவனத்தை தற்செயலாக பார்க்குறாரு. இந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறார். அசோகவனத்தில் சீதை அப்படிங்கிறது அடுத்து அசோகவனத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பக்தனுடைய நிலை இன்றைய உலகத்திலையும் அன்றைக்கி ராமன் இருந்த காலத்திலையும் எந்த நிலையில் பக்தனுடைய நிலை இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேய சுவாமியே நமக.